மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் வழங்கும் தமிழா. கோ-பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் அன்னை டேட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் இண்டிகஸ் பெயிண்ட்ஸ். கணவன் மனைவி உறவு என்பது மிக எளிமையானது, மிக சிக்கலானதும் கூட. என்னன்னா, எளிமையானது என்பது அன்பு கொண்டு கணவன் மனைவியாக இருக்கும். சிக்கலானது என்பது மனைவி எதற்காக கோச்சுக்குவானே தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருப்போம். நமக்கு இவ்வளவு தெரிந்த கணவன் இதற்கு இவ்வளவு சிறுங்குவானான்னு தெரியாமல் இருக்கும். அது வாழ்நாள் முழுமைக்கு நீடிக்கும். சுஜாதா அவர்கள் தான் ரொம்ப எளிதாக சொல்லுவார், கணவன் மனைவி என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது அல்ல, புரிந்து கொள்ள முயற்சிப்பதுன்னு. கடைசியில் அந்த முயற்சி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் பெரும்பான்மையாக இருக்கவன் சிறந்த வாழ்க்கை வாழ்கிறான், அவ்வளோதான். இதில் குறிப்பாக பெண்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல பெண் கூடுதலாக ஆணை விட மன வாழ்க்கைக்கு தயாராவதில் சிரமத்தை சந்திக்கிறார். காரணம், அவர் குடும்பத்திலிருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்க வேண்டிய கட்டத்துக்கா. இன்றைய தலைமுறையில் அது மாறி இருக்கு. ஆண் பெண் இருவருமே தனி குடித்தனமாக இருந்துடுறாங்க. அதனால ஒரு புதிய வீடு, புதிய இல்லம்னு. ஆனால் எத்தனை தான் புதிய இடம், புதிய வீடு, காதல் கணவன், கணவன் காதலனாக இருப்பது எல்லாம் இருந்தால் கூட மனைவிக்கு மனதின் ஓரத்தில் எப்பொழுதாவது ஒரு நாள் தோணும், நான் இதை விட மிக சிறப்பாக என் தாய் வீட்டில் இருந்தேன்னு. அது அந்த எண்ணம் எழாத பெண்ணே கிடையாது. எத்தனை தான் பார்த்து பார்த்து தாங்கினாலும், அப்படியே தாங்கி ரொம்ப சிறப்பாக இருந்தால் கூட ஒரு பேச்சுக்காவது அவளுடைய பேச்சில் எங்கள் அம்மா வீட்டிலலாம் எப்படி தெரியுமான்னு ஒரு பேச்சு வந்துடும். அதனால இன்னைக்கு தமிழ் என்ன பேச நினைச்சோம்னா, தன் பிறந்த வீட்டின் பெருமைகளை பேசி கொண்டிருக்கும் மனைவிகளும் அதை வெறுக்கும் கணவன்களும். இப்போ பிறந்த வீட்டு பெருமை பேசுறதுக்கு முன்னாடி, கணவன் மனைவியா இவ்வளவு காதலோட முகம் நிறைய புண்ணையோடு இருக்கீங்கள, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது ரெண்டு பேர்ட்டையுமே, என் கணவனிடமும் அல்லது மனைவியிடமும் எனக்கு ரொம்ப ஒத்து போகிற விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு எல்லாமே நான் என்ன சொன்னாலும் ஏட்டா ஓகேமா ஓகேமா ஓகேமா, அதனால எல்லாமே ஒத்து போயிடுச்சு. சார், எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து வெளியே அவ்வளோ சுற்றுனது கிடையாது. ஸோ பாப்பா கூட சேர்ந்து இப்போ எனக்கும் பாப்பாக்கும் வெளியே சுற்றுறதுன்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பாப்பா என் ஒய்ஃப். நான் தான் ஆனால் சார் எல்லாரும் இது கேட்பாங்க, குழந்தை வந்துருச்சுன்னா எப்படி பாப்பா, அப்போ நான் பெரிய பாப்பா, அது சின்ன பாப்பான்னு கூப்பிட்டு. ஓகே, உங்களுக்கு அவங்க பாப்பா, உங்களுக்கு ஏட்டான்னு கூப்பிடுவேன். சரி, அவங்க ஃபேமிலியிலுமே எல்லாருமே கேட்பாங்க, சார் என்ன பாப்பா பாப்பா கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்னை பாப்பா கூப்பிட்டு தான் பிடிச்சிருக்கு எனக்கு அவங்களே. ஸோ அதனால போயிட்டு. ஓகே, தூங்குற விஷயத்தில் பயங்கரமாக ஒத்து போகும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நல்லா தூங்குவேன், காலைல ரொம்ப நல்லா லேட்டாக எழுந்திரிப்பேன். அப்போல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வர்ற வாயிலே குத்தி ஒன்று எழுப்ப போகிறா காலையில், அப்போ தெரியுமாங்க. என்னை விட பயங்கரமாக தூங்குவாங்க அவங்க. நான் தான் அடித்து எழுப்பி அவங்கள ஸ்கூலுக்கே அனுப்பணும். ஓகே, கீழே எனக்காக எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு. நான் எது பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. என்ன பண்ணி என்ன அட்ஜஸ்ட் பண்ணாரு? நான் சரியா சமைக்க மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஓகே, நல்லாவே இல்லை, வாயிலே வைக்க முடியலனாலும் சாப்பிட்டுருவாரு. அதை அப்படி என்ன சாப்பிட்டீங்க கடைசியா? சார் ரீசெண்டாக கூட அது பேர் சாம்பார்னு சொன்னாங்க சார். ஓ, சமைச்சதுக்கு அப்புறம் பேர் வைக்கிறதுக்கு? ஆமாம் சார். எனக்கு சார் அதை செஞ்சுட்டு அவங்க மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க சார். ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை அது கொஞ்சம் நல்லா இல்லை, சரியாக வரல, நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அப்போ நீங்கள் இதையே சாப்பிட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி உங்களுக்கு? 1 year ஆகுது சார். நேற்று கூட நான் ஒரு பிரியாணி செஞ்சேன், ரொம்ப ஸ்பைஸ் ஆயிடுச்சு, என்னால் வாயிலே வைக்க முடியல. அவரு சாப்பிட்டாரு, எங்கள் ஆயா தாத்தா எல்லாரும் அதை சாப்பிட்டாங்க. நான் மட்டும் ஆர்டர் பண்ணி வெஜ் புலாவ் சாப்பிட்டேன். அதெல்லாம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தாங்க சார். நான் செய்யும் போதே சொன்னால் அவங்களுக்குலாம் தராத, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். வயசானவங்க சார், சத்தியமா வயிறு வலின்னு படுத்துட்டாங்க சார். ஓகே, வேற யாரு? சண்டை போடுறதுல சார். சண்டை போடுறதுல ஒத்து போமா? ஆமா சார். எப்படி? 24 மணி நேரம் நான் சண்டை போட்டா 25 மணி நேரம் அவர் சண்டை போடுவார் சார். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா சண்டையில தான். இல்ல சார், 2 பேருக்கும் ஒத்து போகுது அதிகமா இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட். ஆனா சண்டைங்கிறது 2 பேர் போட்டாதானே சண்டை. ஆமா இல்ல சார், அவங்க போடும்போது நான் போடக்கூடாது, அது சண்டை கிடையாது. நான் கம்முன்னு இருக்கணும். நான் பேசினா அவங்க வீட்டில் எல்லாருமே பேசுவாங்க, அது பெரிய சண்டையாயிடும். போன வாரம் அவரு பிரச்சனைக்கு நான் வீட்டில் ஒரு சண்டையை கொண்டு போனேன். கடைசியில் அம்மாலேருந்து அப்பாலேருந்து என் சைடு திருப்பிட்டாங்க. நீ ஏன் பெருக்கல,
அதனால தான் எங்கள் சண்டை. நான் பிரச்சனையே அவருக்கு கொண்டு வந்தேன், நீங்கள் ஏன் சைடு திருப்புறீங்க? இல்லை அவர் அதெல்லாம் சரியாயிடுவார், நீ பெருக்கல. நான் அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரோம், உங்களுக்கு அது தெரில. பெருக்கல, கீழே முடி இருக்கான், அதை சண்டை போட்டு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி குடும்ப பிரச்சனை ஆக்கிட்டாங்க சார். அதை இல்லை நான் இருந்த மாதிரியே அப்படியே அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் வீடு கொஞ்சம் க்ளீனாக இருக்காதனால அது சார் கொஞ்சம் அவங்க சண்டை. வீட்டில் இருந்த மாதிரி தான் சார் எங்கள் வீட்டில் நான் இருந்திருப்பேன். அப்போ லாஜிக் கரெக்டு தானே சார்? அது ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நான் நினச்சேன் சரி அம்மா இருக்கவங்களுக்கும் அம்மா பண்ணாங்க, சரி ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி நான் இருக்கிறது தான் நீங்களும் இருப்பேன் அப்படின்னா அப்போ வீடு க்ளீனாகவும் இருக்காதுல்ல. நீங்கள் என்ன பார்ப்பீங்க? இல்லை சார், நானும் வீட்டு வேலையை பார்த்துட்டா அப்போ வெளியே போகிறது எப்படி சார்? அப்போ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல சார். அட்ஜஸ்ட் பண்ணுவேன் சார், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல. அட்ஜஸ்ட் போய் பண்ண அதே சார், டைம்ல போய். கொஞ்சம் சார் வீக்லி ஒன்ஸ்னா போய் பார்க்கலாம். சார், எப்பவுமே 14 பார்க்கணும் எப்படி வருஷம் சார்? லவ் சார், 14 வருஷமா போய் மட்டும் 14 வருஷம் ஆச்சா கல்யாணம் ஆகி? இல்ல. சார் 14 வருஷம் லவ் சார், 2 மாசம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. 14 வருஷம் லவ்னா நீங்கள் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஸ்டாண்டர்ட்ல லவ் பண்ண ஆரம்பிச்சேன் சார். அவர் என்ன படிச்சிருந்தாரு? நான் 8th படிக்கும்போது அவர் 11th சீனியர் எனக்கு அவரு. சரி. அப்புறமா இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. ஆனா நான் முன்னாடி கொஞ்சம் பரவாயில்ல நினைச்சேன், கல்யாணம் ஆனா சரி ஆயிடும். அவரே சொன்னாரு நான் சூப்பரா இருப்பேன்னு. அதை விட ரொம்ப மோசமா இருக்காரு சார். 14 வருஷமா பார்த்த முகம் தானே, அதனால கேட்டா பழகிடுவாங்க. சொல்லுவாரு சார். இந்த சொல்லுவாங்களே ஒரு டைலாக், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். அதுலயாச்சும் நான் ஹாப்பியா இருப்பேன்னு நினைச்சு ஜாலியா வந்தேன். கேட்டா நீ அந்த டைலாக் சொல்லி என்னை ஏமாத்துவ, ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே நீ அழ ஆரம்பின்ட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. தாலி கட்டி வெளில வர சண்டை, 2 பேரும் திருப்பதி கோயில அடிச்சுக்கிறோம் மாத்தி மாத்தி. சம சண்டை, அன்னில இருந்து இன்னி வரைக்கும் சண்டை மட்டும் தான். அதுல நல்லா சூப்பரா இருக்கும் வந்து சார். போவோம் சார். எங்க வீட்டுல சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்தாங்க சார். ராணி மாதிரி உன்னை வச்சு பண்ணி எங்க மம்மிக்கு டாடிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. இங்க வந்து கேக்குறாங்க, நீ என்ன ராணியா? போ பேருக்கு போ, கீழே இது இருக்கா, போ ஷூ துடைச்சு வைப்போ. இப்ப நான் எப்படி சார் ஷூலாம் துடைச்சு வைக்க முடியும்? ரொம்ப சார் இதே லவ் பண்ண டைம்ல வந்து எதனா ஒரு சின்ன இது இருந்தாலும் கூட அப்ப தொடச்சாங்க. அப்ப எனக்கு வந்து என்ன தோணும், சரி இத்தனை வருஷமா நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களே, ஸோ அதனால நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி பண்ணாம இருந்தா நம்ம சொல்றதுக்கு அக்செப்ட் பண்ணலாம். வந்து ஷூ எதனா இருந்தா நானே பார்த்து துடைப்பேன். சரிப்பல்ல, அதை பேர் ஷூ இருக்கா போய் தொடச்சி வைப்போ அப்படி சொன்னா யாராவது வரும் சார். அவங்க டெய்லி ஒயிட் ஷர்ட் தான் போடுவாங்க. இன்னைக்கு ஷோக்குனால கிரீன் ஷர்ட் வாங்கி கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒயிட் ஷர்ட்டை மிஷின்ல எல்லாம் போடக்கூடாது, கையில தான் துவைக்கணும். ஒரு கரை இருந்தா தூக்கி போடுவாரு, போ திருப்பி துவைச்சு எடுத்துட்டு வைப்போம். சார் அப்படிலாம் இல்ல சார், பொய் சொல்றாங்க சார். அந்த அளவுக்குலாம் இல்ல சார். எந்த அளவுக்கு? ரொம்ப பொய் சொல்றாங்க சார். சார் அந்த மாதிரி எடுத்து போட்டு மறுபடியும் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொன்னது இல்ல. துவைக்கல ஒழுங்கா கரை இருந்ததுன்னா கேட்பேன், இது ஏன் மிஷின்ல போடுறீங்க, கையில போட்டு துவைச்சா கரை போகும்ல. எனக்கும் அவருக்கும் ஒத்து போகிற விஷயம் வந்து சமாதானம் ஆகிடுவோம். எவ்வளோ சண்டை போட்டாலும் சமாதானம் ஆகிடுவோம். எப்படின்னா 1 மணி நேரம் அது கண்டினியூ ஆகி 4 hours கூட அந்த சண்டை நடக்கும். எங்கள் ரூம்குள்ளே தான் நடக்கும். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், எவ்வளோ சண்டை நடந்தாலும் நம்ம ரூமை தாண்டி அந்த பிரச்சனை வெளியே போவேனா. மதர் இன் லாக்கோ ஃபாதர் இன் லாக்கோ கேட்டுச்சுன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதை மீறியும் சார் கத்துவார். மதர் இன்லா ஃபாதர் இன்லா வருவாங்கன்னு சொன்னீங்க, அங்கேயும் வந்து நான் தானே திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் சம்பந்தமே இல்லாமல். இல்லை சண்டை வலிப்பாங்க, சமாதானம்னா அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டாங்க. சரி நான் கன்வின்ஸ் பண்ணுவேன், போய் சொல்கிறாங்க அவங்க, நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன்னு. அவங்க தான் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அவங்களோட வெப்பன் என்னன்னா சைலன்ஸ், அமைதியாக இருந்துருவாங்க. நான் தனியாக பேசிக்கிட்டே இருப்பேன், எவ்வளவோ டைலாக் சொல்லுவேன், என்னென்னமோ சொல்லி பார்ப்பேன். ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது நமக்கு சம்மந்தமே இல்லை ஏஞ்சி போயிடுவாங்க. நமக்கு அதனால இன்னும் டெம்பர் ஹைப்பர் ஆகிடும். ஸோ ஒரு ஸ்டேஜில் பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது கத்த ஆரம்பிச்சிடுவேன். நான் இங்கே ஒருத்தர் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போகிற, என்ன அர்த்தம் அப்படின்னு. அப்பா அம்மா அப்பா வந்து உள்ளன்றா என்னடா நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் நடக்குதுன்னு சொன்னோன்னே ஒரு வெப்பன் வச்சுருக்காங்க இவங்க எல்லாம். என்ன வெப்பன்னா அப்படியே முதல கண்ணீர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முதல கண்ணீர் வடிச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. இப்படி சண்டை போட்டுப்போம். ஆனால் அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே சமாதானம் ஆகிடுவார். அந்த விஷயம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ இவ்வளவு தூரம் ஒத்து போறதா சொல்றாங்கல்ல, சண்டை போடுறத கூட சந்தோஷமா தான் சொல்றாங்க. இவ்வளவு ஒத்து போறதா சொல்ற உங்கள் மனைவி எந்த இடத்துல எந்த தருணத்துல உங்களோட இருப்பதை விட தன் தாய் வீட்டில் இருந்த சிறப்பு, எங்க அம்மா வீடு தான் நல்ல பெருசு, எங்க அம்மா வீடு தான் நல்லா இருந்துச்சு, எந்த இடத்துல சொல்றாங்க? என் தங்கச்சிக்கிட்ட சண்டை போடும்போது சார், நான் எங்கள் அம்மா வீட்லேயே இருந்திருப்பேன், அது ரொம்ப பெட்டராக இருக்குமே தோணும் சார். யார் தங்கச்சி சண்டை என் போடும்போது? தங்கச்சிக்கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் எங்கள் அம்மா வீட்லேயே இருந்திருப்பேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சில சமயத்தில் அழுதுருவாங்க. அப்போ ரொம்ப அப்செட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஒரு கிஸ் பண்ணனா அவங்க கூல் ஆகிடுவாங்க. ரொம்ப ஃபோர்ஸாக சண்டை போடுறப்பெல்லாம் சார் அழுகுவாங்க. அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா, அவங்க கோவப்படாமலாம் கிஸ் பண்ணணும். ஓகே, வேற இவ்வளவு ஒத்து போற மனைவி என் தாய் வீடு தான் சிறப்பு எந்த இடத்துல சொல்றாங்க? சார் ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சார். அவங்க சித்தப்பா தம்பிங்க, ஸோ டோட்டலாக அவங்களுக்கு வந்து 5 தம்பி. எல்லா விஷயத்துக்குமே அவங்க தம்பியோட கம்பேர் பண்ணுவாங்க சார். இப்போ ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு வரல, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போறோம்னா, இதுவே 2வது தம்பியாக இருந்திருந்தானா உடனே போயிட்டு வந்திருப்பான்.
கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி சம்பளம் வந்த நாள் அன்றைக்கி எதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் சார். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதுளை பழம் வாங்கிட்டு வந்திருப்பேன், ஒரு 300 ரூபாய் கிலோன்னு கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பேன். அவங்க வீட்லேயும் வாங்கி தருவாங்க, பைசாவை கம்பேர் பண்ணல, ரெண்டும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தது தான் டேஸ்ட்டாக இருந்தது, நீங்கள் வாங்கி கொடுத்தது என்ன இதெல்லாம் ஒரு பழமா அப்படின்னு கேட்பேன். ஓ, தாத்தா எந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வராரு? கோயம்பேடு. நான் வேலைச்சேரி சார். எங்கள் தாத்தா எனக்காக கோயம்பேடுலேயே போயிட்டு வாங்கிட்டு வருவார். இதை சொல்லுவாங்க சார், நடந்தே கோயம்பேடு போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தார். என்னால் அப்படி போக முடியாது சார். ஒரு விஷயத்துக்கு ஒரு தம்பி வச்சுருக்காங்க சார். கடைக்கு சீக்கிரம் போகலன்னா ஃபஸ்ட்டு தம்பி, அவங்க சொன்னதை உடனே செய்யலைன்னா 2வது தம்பி, கொஞ்சம் அழும்போது கண்ணை துடைக்கலன்னா 5வது தம்பி. அந்த மாதிரி அழும்போது கண்ணை 5வது தம்பியாக இருந்தால் என் கண்ணை உடனே தொடச்சிருப்பான், நீங்கள் துடைக்க மாட்டீங்க. எல்லா விஷயத்துக்குமே மோஸ்ட்லி சொல்லுவாங்க சார் அவங்க பிறந்த வீடு. ஓகே சார், வீட்டு பெருமைங்கிறது எல்லா விஷயத்துலையுமே ஏ டு ஜெட் எல்லாத்துலேயுமே அவங்க வீட்டு பெருமை தான் பேசிடுவாங்க. பிறந்தநாளுக்கு வந்து துணி எடுக்கிற விஷயத்தில் சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து எல்லா பிறந்தநாளுக்கும் துணி எடுத்து கொடுத்துருவாங்களாம். நான் வந்து பிறந்தநாளுக்குன்னு தனியாக துணி எடுத்து கொடுத்தது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் வந்து தோசை சுட சொல்லுவாங்க சார். தோசை சுடும்போது குக்கிங் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், துவைக்கிறத நான் பண்ண ஆரம்பித்தேன், எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பித்தேன். தோசை சுடும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே கேட்பாங்க, எங்கள் அப்பா வந்து ஆனியன் தோசை போட்டு கொடுப்பாரு, என் அப்பா வந்து முட்டை தோசை போட்டு கொடுப்பாங்க, அப்படி ஒன்று ஒன்றா ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். இதையும் நான் செஞ்சு கொடுத்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இன்னமுமே எனக்கு எல்லாமே பண்ணுவார், ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணுவார். இப்போ நான் வீட்டுக்கு போனாலும் எனக்கு பண்ணுவார். ஆனால் இவங்க கிட்ட அதெல்லாம் இருக்காது எதுவுமே. ஓகே, அந்த இடத்துல நான் கேட்கணும் என்னன்னா, அப்படி உங்க அம்மா வீட்டுக்கு போகும் பொழுது எந்த இடத்துல நீங்க வந்து அப்படி பேம்பர் பண்ணப்படுறோம், இதை வந்து புருஷன் வீட்டில் செய்யல நினைக்கிறீங்க? நான் இன்னமும் ஊருக்கு போனேன்னா எனக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பார், வெயிட் பண்ணுவார். நான் எத்தனை மணிக்கு போனாலும் எனக்காக வெயிட் பண்ணுவார். ஆனால் இவங்க கிட்ட அந்த பழக்கமே இருக்காது. நீ தனியாக பழகு, நீ தனியாக வந்து பழகு. நான் கோயம்புத்தூர் இருக்கோம், சிங்காநல்லூர்லேருந்து வீட்டுக்கு போக ரொம்ப நேரம் ஆகும். அர்த்தராத்தியாக இருந்தாலும் ரொம்ப தூரம். சரி, அதுக்கு வந்து அப்பா நிப்பாரானாங்க அங்கே. ஆனால் எங்கள் வீடு பக்கத்துல ஒரு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 மினிட்ஸ் தான். தூத்துக்குடி அப்பா வீடு 10 மினிட்ஸ் தான். ஆனால் மார்னிங்கோ எப்போ நான் டேல வந்தாலும் நைட்டில் வந்தால் எனக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் நிற்பார், வெயிட் பண்ணுவார். ஆனால் இவங்க கிட்ட நான் நைட்டு வந்துட்டேன்னா நான் தூங்கிட்டேன், கொஞ்சம் கோயம்புத்தூர் கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், ஸோ அர்த்தராத்திரியில் என்னால் வர முடியாது அப்படின்னு அந்த டைம் கேப் புக் பண்ணி தனியாக வர சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். எனக்கு அப்பா கூட போனால் கொஞ்சம் செக்யூராக இருக்கும், யாரோ ஒருத்தவங்க கூட கேப்ல தனியாக போகிறோம், கேட்டால் காரணம் சொல்லிடுவாங்க. ஓகே. நானும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்லம், செகண்ட் பொண்ணு, ரொம்ப செல்லம். எல்லாமே எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்காரு. கல்யாணம் ஆனாலுமே எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலுமே எனக்கு மில்க் வாங்கிட்டு வர்றது, எனக்கு மட்டும் இல்லை அவருக்கே வந்து மில்க் ஷேக்லாம் எப்போ வந்தாலுமே வாங்கிட்டு வருவார். நான் எப்போ எங்கள் வீட்டுக்கு போனாலுமே எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருவார். இவர் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க மாட்டார். எது இருந்தாலும் இவர் நான் கேட்கணும் அவர்கிட்ட. இப்போ அதே மாதிரி தான் ஒரு மை, அது ஒரு 200 ரூபாய் இருக்கும். அது வந்து நான் வந்து ஒரு 10 வாட்டியாச்சும் அவர்கிட்ட கேட்கணும், வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு. வாங்கி கொடுக்க மாட்டேன்னு இல்லை, அவர் வாங்கி கொடுக்காமலாம் போனதில்லை, பட் நான் கேட்டுகிட்டே இருக்கணும். எங்கள் அப்பா கிட்ட இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன்னா அவர் உடனே ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி தான் சார். கண்மை கேட்டா சார், எனக்கு தெரியாது. நான் கடையில் போய் கேட்டப்பறம் தான் அது 170 ரூபாவோ 200 ரூபா சொன்னாங்க. சரின்னு ஒன்று வாங்கி கொடுத்தேன் சார். அதுக்கு வந்தோடனே கேட்குறேன், எங்கள் அப்பா கூட போயிருந்தேன்னா நான் 6000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணியிருப்பேன். ஆமாம் சார், நான் மந்த்லி ஒரு மை தான் சார் கேட்பேன். அதுவும் ஒரே ஒரு மை வாங்கி கொடுப்பாரு கரெக்டாக. அந்த 200 ரூபாய் சார். நான் அப்படி இல்லை சார், நான் வந்து கொஞ்சம் லிஸ்டா வாங்குவேன் சார். கொஞ்சம் காம்பாக்ட் பவுடர் கொஞ்சம். அப்புறம் எதுக்கு சார் அவர் ஹஸ்பண்ட் எங்க அப்பா கிட்ட நான் கேட்டா எல்லாமே வாங்கி கொடுக்குறாருல, நான் போகணும்னு கூட இல்லை, எங்க அப்பா கிட்ட எது கேட்டாலும் வாங்கி வந்து கொடுத்துருவாரு. அப்பா கிட்ட கேட்டீங்க, அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? அவர்கிட்ட மை அது மட்டும் வாங்கிட்டு வந்தாரு. ஆமா, ஒன்னு நான் மை கேட்டா நீ ஒன்னு வாங்குறாரு மை எத்தனை அது வந்து ஒரு 2-3 வாங்கலாம்ல சார். ஒண்ணுனா தொலைஞ்சிருது. நான் இப்பயே தொலைச்சிட்டேன், போன வாரம் வாங்கி கொடுத்தாரு, தொலைச்சிட்டேன். போன வாரம் தானே வாங்கி கொடுத்தேன். வீட்டுல தான். அது எங்க போகுதுன்னு தெரியல சார். கொஞ்சம் பாப்பா கூட பிஸியா இருக்கேன், அதனால கொஞ்சம் எங்கன்னா வைப்பேன், அப்படி இப்படின்னு வைக்கிறதுல போயிடுது சார். ஒரு 2 வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்கணும். ஆமா, இப்படி சிக்கிரிக்கம் பாத்தீங்களா சார்? சார் ஒரு மைக்கெல்லாம் சொல்றாரு சார். அப்பத்துலேருந்து நான் மை வாங்கணும்னா 500 ரூபா எடுத்துட்டு போயிடுவேன் சார். 2 வாங்கிட்டு வந்துடுவேன். ஆமாம், எங்களுக்கு எப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு தான் சார். எப்படின்னா எங்கள் அப்பா நான் அப்பா வீட்டில் இருக்கும் போது ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே ஏதாச்சும் ரோட்டில் பார்த்தேன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், அப்பா எனக்கு இது வேணும்ப்பா வாங்கி வச்சுருங்க. அவ்வளோதான், வாங்கி வச்சுருவாங்க. கண்டிப்பாக அது வீட்டில் போனால் இருக்கும், நான் சாப்பிட்ருவேன். இப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படின்னா நான் கேட்டேன்னா, இப்போ நாங்கள் 2 பேரும் சப்போஸ் சேர்ந்தே வெளியே போகிறோம், நான் இதை கேட்டேன்னு வச்சுக்கோவேன், இந்த நேரத்தில் இந்த ஃபுட்டு அது டைஜஸ்ட் ஆகுமா, அது எப்படி இருக்கும், இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா, இப்படியெல்லாம் பேசி ஒரு 1 hour பேசி நம்ம வாயிலே வர வச்சுருவார் அது வேணாம் அப்படின்னு. அப்படி வர வச்சு எதுவுமே வாங்கியே தரது கிடையாது. ஏதாவது இதே சொல்லி 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 ஏங்க வேணாங்க, எனக்கே வேணாங்க, ஃபுட்டே வேணாங்க, வா போடலாம் அப்படி சொல்கிற மாதிரி ஆக்கிடுறாரு. அது வந்து நம்ம சாப்பிடும் போதுக்குள்ள கூடல இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானான்னு சொல்லும் போது வரும் பாரு ஒரு இரிட்டேஷனு. நீ சாப்பிடலாம், சாப்பிடாத, ருசிச்சு சாப்பிட்ற, என்ன ஏன் இரிட்டேட் பண்ற அப்படிதான் இருக்கும். ஓகே,
ஒரே ஒரு விஷயம் தான் சார். அது வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட சொன்னது, மல்லிப்பூ. எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். ஸோ லைக் வீட்டில் அப்பா இல்லை, அப்பாவும் சரி எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது அம்மாவோ சித்தியோ லைக் அவங்க வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க. டெய்லி நான் வச்சுட்டு போவேன். ஸோ லைக் ஸ்கூல் ஒர்க் போகிறதால அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து பூ வச்சுட்டு போகக்கூடாதுன்னு ஸ்கூல்ஸ்லேயே அது ஒரு சில ஸ்கூலில் ரூல்ஸாக இருக்கும். சரி நான் என்ன பண்ணுவேன், ஈவினிங் வந்துட்டு பூ இருக்குன்றதுக்காக ஒரு ரெடி ஆகத்தோணும். 5:30 மணிக்கு அழகாக ரெடி ஆகிட்டு எங்கேயா போனோன்னா பூ வச்சுட்டு போகலான்னு. கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் 5 months ஆயிடுச்சு சார். இது வரைக்கும் ஒரு வாட்டி பூ வாங்கினதில்லை. இதில் ஹைலைட் என்னன்னா, நம்ம ரிமைண்ட் பண்ணுவோம், நாளைக்கு நான் புடவை கட்டிட்டு போவேன், எனக்கு பூ வேணும்னு. பர்ஃபெக்ட், மீட்டிங் முடிஞ்சோன்னு போறேன்னு பாரு. மீட்டிங் 11 மணி அவன் எக்ஸ்டெண்ட் ஆகும். சரி காலையில எந்திப்பாரு போவான்னு பார்ப்பேன். சண்டே இன்னொரு ஹைலைட் என்னக்கா, நான் ஹேர் பின் எடுத்து அவர் பாக்கெட்லேயே சொல்லி வைப்பேன், போகும்போது சர்ச்சுக்கு போகிறோம், எனக்கு பூ வாங்கி கொடுங்க, நான் சாரி கட்டியிருக்கேன்னு. வண்டியில் தான் போகிறாரு. முன்னாடி ஒரு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 60+ ஆன்டினே ஆயானே வச்சுக்கோங்களேன். அவங்க அழகாக சின்ன ஹேர் கட் பண்ணி கிளிப்பில் பூ வந்து நல்லா அழகாக வச்சுட்டு போயிருக்காங்க. என்னை கூப்பிட்டு, பத்தியா இந்த வயசுல எப்படி பூவை வச்சுட்டு போறாங்கன்னு. அப்போ புரியல, இன்னும் பாக்கெட்ல இருக்க ஹேர் பின்க்கு வேலை வரல. போயிட்டு ரிட்டன் வந்துட்டு நான் அன்னைக்கு ஃபுல்லாவே நான் அப்படியே விட்டுட்டேன். மறுநாள் கேட்டேன், நேற்றுக்கு ஒரு டாஸ்க் இருந்தது, அதை உங்க நோட் பேட்ல நோட் பண்ணி வச்சிங்களா? ஐயோ மறந்துட்டேன், என்னது பூ வாங்குறது. அந்த விஷயத்துல எனக்கு என் மாமியார் நான் மிஸ் பண்ண. என் மாமியார் வந்து எங்கேயா ஊருக்கு போறாங்கன்னா நான் மிஸ் பண்ற விஷயம் அதுதான். பூ இல்லைன்னா என் மாமியார் இருக்க மாட்டாங்க. அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு கரெக்டாக பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இவர் ஒரு நாள் கூட வாங்கிட்டு வந்தது கிடையாது. ப்ரைவசி சார், அவங்க வீட்டில் ப்ரைவசியே இருக்காது. நம்ம வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் சண்டை போட்டேன் அப்படின்னா நான் ரூம்குள்ளே போயிட்டு ஒரு 1 or 2 hour கழிச்சு தான் நான் வருவேன். அவங்க வீட்டில் நான் சண்டை போட்டாலும் ஹாலில் தான் உட்காரணும். நைட்டு 10 மணிக்கு தான் நான் அவங்க ரூம்குள்ளேயே நான் போகணும். கேட்டால் என் ரூம் உள்ளே இருக்கேன், வெளில வந்து உட்காரு, நாங்கள் வயசானவங்க தான். நான் தப்பு சொல்லலை சார், நம்ம ஒரு டென்ஷனில் இருப்போம். அந்த நேரத்தில் எனக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்காது. எங்கள் வீடாக நான் உள்ளே போயிட்டு லாக் பண்ணிப்பேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இங்கே யாருன்னா வெளியில் வா உட்காரு, என்ன பிரச்சனை, நானே சொல்றேன் எனக்கு ஒரு டைம் வேணும்னு, அது கொடுக்க மாட்டாங்க. பிரைவசி கிடையாது சார். அவங்க வீட்டை பெருமை பத்தி பேசுறது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்பேஷியஸ்லாம் வந்து இங்க அவங்க வீட்ல கிடைக்குது, இங்க கிடைக்கல. அப்படி நான் சொல்லல சார், ரூம் ஓகே இருக்கு, நான் லாக் பண்ணிட்டா விட மாட்டாங்க, தட்டுவாங்க வந்து 3 பேர் அதுவும் எல்லாம் வந்து தட்டுவாங்க. சார் ஏன்னா காரணம் என்னன்னா, அவங்க வந்து எங்க அப்பாவுக்கு வந்து செம்ம பெட்டு மாதிரி, எங்க அப்பா வந்து மக மாதிரி பாத்துக்கிறாங்க. எனக்கு தங்கச்சி இருந்தா கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ என் தங்கச்சியை எப்படி பார்த்தாரோ அதை விட பெட்டரா தான் பாத்துட்டு இருக்காரு. இல்ல சார், இருந்தாலும் ஒரு பிரைவசின்னு ஒண்ணு இருக்குல்ல சார், எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. இருக்குல்ல சார். ஒருத்தர் மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்குப்பா. அவங்கள மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி அவங்க இருக்க முடியாதுல்ல. ஸோ எனக்கு அந்த பிரைவசி இல்லை, அதனால எங்க மம்மி வீடு நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, பிறந்த வீட்டு பெருமை பேசும் மனைவி, அதை வெறுக்கும் கணவன் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். அவர்களும் கணவன் மனைவியை நீங்க அதிகமாக யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, சதீஷ், தீபா. இப்போ அவங்ககிட்ட போறதுக்கு முன்னாடி, இப்போ பிறந்த வீட்டு பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்னு மனைவியை பற்றி சொல்றீங்கல்ல, அவங்க வந்து அதிகமாக யாரோட அவங்கள கம்பேர் பண்ணிக்குவாங்க? அவங்க அண்ணன் கூட கம்பேர் பண்ணி பேசுவாங்க சார். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் ரொம்ப செல்லம் வீட்டுக்கு, ஒரே பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் இது எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. உடனே அது காஸ்ட்லி பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை நகையாக இருந்தாலும் சரி, உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. நான் லவ் பண்ணுற டைமில் சரி இதுக்கு ஃபைட்டு கொடுக்கணும், டஃப் கொடுக்கணும், அவங்க அண்ணன் நானா பார்த்துடணும்னு சொல்லி வீட்டுக்கு தெரியாமல் பொய் சொல்லி என்னென்னமோலாம் பண்ணி காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் நிறைய திங்ஸ் வாங்கி கொடுப்பேன். அப்போல்லாம் ஜாலியாக இருந்தது. பட் மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால சரி என்னால் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இப்போவுமே ஸ்டில் அவங்க அண்ணன் வந்தாருன்னா இவளுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு கொடுத்துருவார். பாத்தியா எங்கள் அண்ணனா கொண்டு செய்கிறான், நீ என்னத்தை எனக்கு கிழிச்ச அப்படின்ற கொஸ்டின் மார்க் அங்கே வரும். சார் எப்பயாவது தான் சார் அந்த மாதிரி சொல்லுவேன். அடிக்கடி எங்கள் ஃபேமிலியோட பெருமையை அவர்கிட்ட சொல்லவே மாட்டேன். சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன். எங்கள் அண்ணன் நான் எது செஞ்சாலுமே அது நல்லாவே இல்லைனா கூட பரவாயில்லம்மா ராதிகா இவ்வளோ சூப்பராக சமைக்கிறா அப்படின்னு சொல்லுவான். நான் மேரேஜ் ஆகி 4 years ஆகுது சார். என்னோட சொந்த ஊர் பாண்டிச்சேரி. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைச்சதும் நான் அங்கே போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் இவர் வீக்லி என்னை பார்க்க வருவார். சரி நம்ம வேலை முடிச்சுட்டு இவருக்கு ஆசையாக சமைக்கிறவர் இவர் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு அப்படின்னு நினைப்பேன். வெண்டைக்காவை பார்ப்பான் சார். வெண்டைக்காயில கருவேப்பிலை இருக்கும் தானே சார். கருவேப்பிலையை பார்த்துட்டு என்னடி கருவேப்பிலாம் இருக்குது வெண்டைக்காயில அப்படின்னு கேட்பாரு சார். வேற எப்படி செய்வாங்க? நான் இதுக்கு பயந்துட்டு தான் அவளுக்கு அங்கேருந்து கிளம்பும்போது, என்னோட சென்னையில வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சொல்லுவேன், நீ தயவு செய்து சமைக்காத, நீ பார்சல் கூட வாங்கி வச்சிரு, அது ஆறி போனாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சமைச்சு போட்டு டார்ச்சர் பண்ணாத. நான் சமையல் கிச்சன் பக்கமே போகாதவ சார். அது 4 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. எப்படியாவது அவருக்கு ஒரு பாயாசத்தை கொடுக்கணும். புரியுது நீங்க ஏன் அசைவமா மாறுனீங்கன்னு. வெறுத்து போய் மாறிட்டு சார் 4 வருஷம் ஆகுது சார். இந்த 4 வருஷத்துல எப்படியாவது ஒரு தடவையாவது அவருக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்துடணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார். சார் கல்யாணத்துக்கு முன்னாடி தீஞ்சு போன சாம்பாரெல்லாம் வச்சு கொடுத்துக்கிறேன் சார். அந்த தீஞ்சு போன ஸ்மெல் வந்தாலும் பரவாயில்லம்மா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செஞ்சு. ஏன்னா அன்னைக்கு போட்டிக்கு அண்ணன் இருந்தான்.
ஓகேவா? இன்னைக்கு போட்டிக்கு அண்ணன் கிடையாது. இப்போ அண்ணன் சாப்பிட்றாரா? இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல, ஒரு கம்பேரிசன் எங்கள் வீடு தான் பிரமாணம்னு. ஒரு கணவனா வேற ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு விழா அல்லது ஒரு ஃபங்க்ஷனு அல்லது ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு போகிறோம் அல்லது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நம் வீட்டு கல்யாணத்துக்கு தயாராகிறத விட மனைவி என்பவள் அவள் வீட்டு கல்யாணத்துக்கு அவள் வீட்டு சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனாக ரொம்ப உற்சாகமாக தயாராகிறான்னு தோணும் உங்களுக்கு. அப்படி தோணிருக்கா உங்களுக்கு? சார் எங்கள் பேபி 8 months சார். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், யாருனா தூக்குனாங்கன்னா அவங்கள்ட்ட கையில் நீ சானிடைசர் கொடுக்கல, அப்படியே கேட்டோன்னே தூக்கி கொடுத்துட்டேன், ஒன்றை நான் கொடுக்காதுன்னு தானே சொன்னேன்னு கேட்பா. இதே நான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் வரவங்கலாம் போய் எல்லாருமே தூக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்டேன்னா அதுக்கு எதனா காரணம் சொல்லி என்ன வாய மூட்டுருவா சார். என்ன காரணம் சொல்லுவாங்க? அவங்கெல்லாம் எப்பவுமே ஹைஜீன், அவங்கெல்லாம் சானிடைசர் போட்டிருப்பாங்க. நீ என்ன கேள்வி கேட்குறேன்வா சார்? சார் அப்படியெல்லாம் இல்லை சார், நான் 2 பேருக்குமே ஒன்றா தான் பண்ணுவேன். எங்கள் அப்பா அங்கே போனாலுமே குளிச்சுட்டு தான் வந்து தூக்க சொல்லுவேன், இங்கேயுமே அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது எனக்குள்ள ஒரு பயம் சார். ஃபஸ்ட்டு பாப்பானா எல்லாருமே அது கொஞ்சம் பொத்தி தானே சார் அழைப்பாங்க, அதனால கொஞ்சம் பயப்படுவேன். அவர் சொன்ன மாதிரிலாம் நான் அப்படி பண்ணதே இல்லை சார். திடீர்னு வெளியிலேருந்து வராங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னதே இல்லை சார். அது அவங்க வீட் சைட்லேருந்துமே வருவாங்க, அப்பயுமே அவங்களாம் வந்து தூக்கியிருக்காங்க சார். வாசலில் பக்கெட்டை வச்சுட்டு அதில் மஞ்சளை கூட்டிட்டு உங்கள் வீட்டிலேருந்து யார் வந்தாலுமே இந்த தண்ணியை ஊற்றிட்டு தான் வரணும்னா சார், நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில, ஊற்றி தொலைப்பான்ட்டேன் சார். நான் அந்த தண்ணி வந்து அதுக்காகலாம் வைக்கல சார். அவங்க கொஞ்சம் நடுவில் ஏஞ்சி பயப்படுவான் நைட் டைம். அதனால வந்து இவங்கெல்லாம் தான் சார் அந்த ஐடியாவே கொடுத்தாங்க. மஞ்சள் தண்ணியில் வச்சு தெளிச்சிட்டு வந்தா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எப்படி குத்தோம்? உங்க அம்மா தானே சொன்னாங்க. என்னன்னு கூட தெரியாது. திடீர்னு சார் அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க சார். அவங்க வீட்டிலேருந்து ஃபேமிலி எல்லாம் வந்தாங்க, அவங்க அக்கா புருஷன் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்தாங்க. நான் சரி எல்லாம் வராங்க, போய் சம்சா வாங்கிட்டு வான்னு சொன்னா சார். வாங்கிட்டு வந்து பார்க்குறேன் வெளில பக்கெட்டை காணும் சார். எல்லாம் ரூம்குள்ளே தூக்கி கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க சார் பாப்பாவை. இல்லை, இந்த மஞ்சள் தண்ணி வாசலில் வச்சு காலில் ஊற்றுறா என்ன நடக்குங்கிறேன் சார். அது வந்து பாப்பா ஏஞ்சி நடுவில் பயந்து அழுதுகிட்டு இருந்தான் சார் ஒரு 1 வீக்கா. அதனால அப்படி வச்சு தெளிச்சா வெளிலேருந்து எதுவும் பேட் வைப்ஸ் அந்த மாதிரிலாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சேன் சார். அது திடீர்னு சார் அந்த மாதிரியெல்லாம் இல்லை சார். இவங்களாம் அடிச்சு விட்டுட்டு கோத்து விட பாக்குறாங்க சார். அந்த மாதிரி அதான் நானே கேட்பேன் சார், இங்கே என்ன இழிச்ச வாயன் எழுதி ஒட்டியிருக்காடி, உங்கள் வீட்டுக்கு ஒரு நியாயம் எங்கள் வீட்டுக்கு ஒரு நியாயமானுவேன். ஓகே, கீழே விடுங்க சார். இப்போ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேரேஜாக இருக்கட்டும், வெட்டிங் டே இது பர்த்டே ஃபங்க்ஷனாக கூட ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ஒரு சாரீ கட்டிட்டு போனால் கூட போகலாம் சார். பட் அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் மாடர்னாகவே இருப்பாங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனோம்னா ஸ்லீவில் வச்சு ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு வெட்டிங் டே போனோன்னா ஒரு லெஹங்கா எடுப்பாங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் போனோன்னா அதுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு சார். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி ஃபுல்லாகவே சாங்ஷன் அவங்க கையில் தான் இருக்கும். ஸோ நான் மந்த் 31st 30 மட்டும் தான் என்னோட சாங்ஷன் நான் கரெக்டாக பார்ப்பேன். எவ்வளோ 35,000 சேலரி, அதில் பார்த்தீங்கன்னா 15,000 ஃபுல்லாக அவங்களோட ட்ரெஸ் பர்ச்சேஸ் மட்டும்தான் இருக்கும் சார். அப்படின்னு கிடையாது சார். ஃபங்க்ஷன் போகிறோம், புது ட்ரெஸ் போடுறோம், அவ்வளோதான் சார். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் அப்படி தான் பண்ணுறோம், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் அப்படி தான் பண்ணுறோம் சார். போய் சொல்கிறாங்க சார். ஏன்னா எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே சரி அவங்க சாரியில் மட்டும்தான் வந்திருக்காங்க. ஆனால் எவ்வளோ சாரியில் பார்த்தீங்கன்னா 500 rupees 600 rupees சாரீஸ் இருக்கும். இது அவங்க வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 2,000 சார். சார் அது கல்யாணத்துக்கு முன்னாடி சார். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா நம்ம புடவை கட்டிட்டு தானே சார் போகணும். அப்போலாம் ஃப்ராக் போட்டுட்டு இது பண்ணிட்டு போனோம்னா நம்மள தானே சார் தப்பாக சொல்லுவாங்க. அவரை பெருமைப்படுத்துறக்கா சரி நீங்க? ஆமாம் சார். சார் அவளோட ஹஸ்பண்ட் நான் சொல்லலாம், நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ உனக்கு என்ன சார்? சார் அதான் சார், அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் இப்போ இவர் ஓகே சொல்லுவார், ஆனால் அவங்க வீட்டு சைடில் இருக்கிறவங்கலாம் இப்படி மாடர்னாக வந்திருக்கா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா அப்படி தான் சொல்லுவாங்க. அதே புடவை கட்டிட்டு போனால் நல்ல பொண்ணு வந்திருக்கா, நம்ம மகன் கரெக்டானால தான் கூட்டு வந்திருக்கா அப்படி சொல்லுவாங்களா? என் மருமக இப்படி இருக்கா, நல்ல பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்லுவாங்க சார். அவ்வளோதான் சார். ஓகே, வேற யாரு? ஆக்சுவலாக அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிடுவாங்க. நான் போயிடுறேன், உனக்கு ஒர்க் இருந்தால் கூட அப்பா அம்மா கூட போயிடுறேன், நீ வந்துடு அப்படின்னுவாங்க. இதுவே எங்கள் சைடு ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம 2 பேர் போய் ஆகணுமா, நீ மட்டும் போயிட்டு வந்துடு அப்படின்னுவாங்க. அப்படியே நம்ம கன்வின்ஸ் பண்ணி சரி போகலாம் அப்படின்னா பீரோ திறந்து பார்த்துட்டு ட்ரெஸ்ஸு வேற சரியில்லை போகணுமா, நீ மட்டும் போயிட்டு வந்துடு அப்படின்னுவாங்க. இது ஒரு காரணமாக வைப்பாங்க ட்ரெஸ் எல்லாம். இப்போ சதீஷ், இப்போ இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, இதை போல உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்திருக்கு? ரொம்ப அன்பான மனைவி. நான் பண்ணுற செலவுகளை வந்துட்டு அடிக்கடி குத்தி காட்டுவா. இந்த மாதிரி வந்து நீ ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற, எங்கள் அப்பாவை பாரு எப்படி இருக்காங்க, எவ்வளோ இதுவாக இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலுமே அது ஒரு கம்பேரிசன் இருக்கும். அப்பாவை வச்சு சொல்கிறது வந்துட்டு ஒரு சின்ன எந்த விஷயம் பண்ணாலுமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்காங்க, ஒரு கார் எவ்வளோ அழகாக க்ளீனாக வச்சுருக்காங்க, எந்த மாதிரி வச்சுருக்காங்க, நீ ஏன் அவ்வளோ இதுவாக இருக்க, எப்பயுமே பேச முடியாது, அந்த டைம்லையும் பேச முடியாது. இல்லை அது எல்லா விஷயத்துக்குமே நம்மளை வந்து கார்னர் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கார் வாங்கினா கூட தொடச்சி வைக்கணுமா சார்? சரி, அவர் ஓட்டுறாரு, நான் துடைக்கிறேன், சரி நான் விட்டுட்டேன், பரவாயில்லைங்க. துடைக்கிறீங்களா? நான் துடைக்கிறேன். நான் 2 மணி நேரம் ஆகும் துடைக்கிறதுக்கு, இன்டீரியரோட சேர்த்து துடைக்கிறதுனா 2 மணி நேரம் ஆகுதா இல்லையா? ஷோ பப்ளிக் ஷோ
இல்ல அவங்க தான் துடைக்கிறாங்களா காரு? அவங்களும் துடைப்பாங்க சார். வீடு சுத்தமா வச்சிருப்பாங்க சார் வீடெல்லாம். நான் சொல்லவா? சொல்லுங்க. வீடு அதுக்கு தானே சுத்தம் கூப்பிட்டுருக்காங்க. சொல்லுங்க. இல்ல சார், எங்க அம்மா வந்து அவ்வளோ க்ளீனாக வச்சிருப்பாங்க. கிச்சனை குளிச்சுட்டு தான் போவாங்களே, அவ்வளோ க்ளீனாக வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த காலம் சார். கிச்சனுக்கு போகணும்னா குளிச்சுட்டு போகணும். இப்போ எல்லாம் 2 பேருமே ஒர்க்கிங். இல்ல வீடு க்ளீனாக வச்சிருக்கிறது தான் மேட்டர். அப்படிலாம் இல்லை சார். 2 குழந்தைங்க இருக்கு, அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க. 2 குழந்தைங்க வச்சிருக்கீங்களா, வீடு க்ளீனாக வச்சிருக்கீங்க? அப்படி சி திங் இஸ் 2 பேருமே ஒர்க்கிங், ஓகேவா? 2 பேருமே சேர்ந்து தான் வேலை செய்யணும். ஸோ அவங்க அம்மா சுத்தமாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் அதோட சுத்த லெவல் நான் வந்து சொல்கிறேன் சார். அவங்க அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அம்மா அந்த நான்வெஜ் கடாயை பிடிச்சி செய்யும்போது பிளாஸ்டிக் கவரில் கையை வச்சு செய்வார் சார் அவங்க அம்மா. அதுக்குன்னு பாத்திரம் எல்லாருமே தனியாக வைப்பாங்கன்னு தெரியும். பட் இவங்க யூஸ் பண்ணும்போதே அது வந்து ஹேண்டில் வந்துட்டு பிளாஸ்டிக் கவரோ துணியோ, அந்த துணி வந்து நான்வெஜ்க்கு துணி அப்படின்னு தான் வச்சு துணி அது அவ்வளோதான் சார். அதெல்லாம் இல்லை நீங்கள் அவ்வளோ டீட்டெயிலாக போவேனா அவுட்லைன். இல்லை இப்போது மாடர்ன் ட்ரெஸ்ஸு கல்யாணத்துக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷனுக்கு நான் என்னன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுகிட்டே வருவாங்க எங்கள் வீட்டு சைடு ஃபங்க்ஷனுக்குனா. அது எப்படி எங்களை அவமானப்படுத்துறதுக்கா எப்படின்னே தெரியாது. இவன் புடவை எடுக்க போகிறோம் சார், கல்யாணத்துக்கு போகிறோம், புடவை எடுக்க போகிறோன்னா ஒரு ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் போட்டு வருவாங்கன்னா டைட் ஜீனு டிஷர்ட்டு. அவங்க வந்ததே அப்படி தான். அவங்க ஒரு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்குன்னா ரொம்ப லெத்தாஜிக்கலாக வர்றது. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா அது ஒரு பயங்கரமாக பார்த்து ஒரு ட்ரெடிஷ்னலாக. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ரொம்ப கேஷுவலாக இருக்குது, ரொம்ப கேஷுவலாக. அதாவது நைட்டி போட்டுன்னு கூட வருவாங்க சில டைமில். அந்த அளவுக்குன்னா பார்த்துங்களேன். நடக்காததெல்லாம் சொன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் திங் அவர் சொன்னது இப்போ வந்துட்டு ஓகே. நான் வந்துட்டு சுடிதாரு, ஆப்வியஸ்லி சுடிதாரு ஜீன்ஸ் டிஷர்ட் அப்படிதான் சார் நான் போட்டு பழகுனது. ஸோ அதனால அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி. எனக்கு அந்த கஸ்டம்ஸ்லாம் தெரியாது, ஏன்னா 2 பேரும் வேற வேற இது. ஸோ அவங்க கஸ்டம்ஸ்லாம் தெரியாது. ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 10-20 பேர் வருவாங்கன்றதே எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க அம்மா அப்பா மட்டும் தான் வருவாங்கன்னு நான் நினச்சேன். ஊரே வந்திருக்கு. நான் வந்து நார்மலாக ஆப்வியஸ்லி நான் ஜீன்ஸு டிஷர்ட்டு அந்த மாதிரி தான் நான் போட்டுட்டு போனேன். எனக்கு அவங்க திடீர்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? அங்கே போய் உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியே அது பண்ண முடியும் சார். சொல்லுங்க. எங்கள் பெரியப்பா வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுன்னு இருக்காங்க. இவங்க தான் அப்படின்னு அப்படிங்களா உடனே பார்த்தோன்னே மேலேருந்து பார்க்குறாரு. ஓகே நல்ல ட்ரெடிஷ்னலாக வந்திருக்காங்க புடவை எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சோடனே எங்கே சதீஷ் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே பெரியப்பா கேட்குறாரு சதீஷ் எங்கன்னொடனே நான் அங்கே எங்கேயோ நிற்கிறேன். இவங்க ஏய் சதீஷ் உங்கள் பெரியப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு நான் அங்கேருந்து இவங்க தான். ஓகே. ஸோ அதுலேயே வந்துட்டு இப்போ ஒரு 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 பெரியப்பா அதிலே தெரிஞ்சிருச்சு பையன் வந்து நல்லா வந்துடுவான், இனிமே பொண்டாட்டி பேச்ச கேட்டு வந்திருக்காங்களா அதனால நல்லா வந்துடுவான்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. சரி, ஓகே. இப்போ சதீஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டை மிஸ் பண்ணுறது அல்லது உங்கள் அம்மா வீட்டின் பெருமைன்னு அப்பா வண்டி தொடச்சதை தவிர வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க? சாப்பாடு ஆக்சுவலாக எங்களோட சாப்பாடு வேற மாதிரி இருக்கும், அவர் வீட்டு சாப்பாடு வேற மாதிரி இருக்கும். இல்லை அது காதல் திருமணத்தில் எல்லாத்துலையும் ஆமாம். அது ஒன்று தான் மிஸ் பண்ணேன். நான் அவர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு இந்த மாதிரி ஒன்று, ஏன்னா அவரும் சமைப்பார். எனக்கு நீ இதெல்லாம் சமைக்கிறீங்களே, எனக்கு எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்போம். இல்லை அவங்க நல்லா பண்ணுவாங்க சமையல். எங்கள் ஊர் சமையல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்ல. சாம்பார் ரசம்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த சமையல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்ஷே அது இருக்காது. எங்கள் அம்மா வீட்டில் நான் சாப்பிட்ட மாதிரி அந்த ஃபுட்டே இருக்காது. அது கண்டிப்பாக இருக்காது. எங்கள் அம்மா எங்களை ராஜா மாதிரி வளர்த்தாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ராஜானா எந்த அளவுக்கு ராஜா தெரியுமா சார்? சாப்பிட்ற தட்டிலே கை கழுவுது ராஜா சார். அதெல்லாம் தப்பு சார். இப்போ எல்லா தட்டையும் நான் தான் கழுவுறேன். வீட்டில் இருக்க எல்லா தட்டையும் இப்போ நான் தான் கழுவுறேன். அம்மா சாப்பாடு போடும் போது தட்டில் கை கழுவுன்னு உனக்கு பூரா விதிக்கப்பட்டது அதுதான். சூப்பர் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எல்லா தட்டையும் கழுவுறது தான் விதிக்கப்பட்டது. ஏன்னா அது அம்மாவுடைய சாபம். ஓகே. இப்போ அவர் சொன்னார்ல, அதை போல வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒன்று சாப்பிட்ருக்கேன். அது வந்து நான் புருஷன் வீட்டுக்கு வந்து எனக்கு கிடைச்சதே இல்லை. அப்படின்னா நீங்கள் எந்த சாப்பாடு யூஸ் பண்ணியிருக்கீங்க? இவங்க வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட இவங்க லைக் எங்க அம்மா பிரியாணி செம்மையா செய்வாங்க. நான் வெளியே எல்லா இடத்துலயும் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். வேற யாரு சார்? முந்தானேத்து ஆப்போ செஞ்சு கொடுத்தேன் சார், பிடிக்கலன்ட்டு கிளம்பி போயிட்டாரு சார். நான் நல்லா தான் சார் செய்வேன். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் வரேன் சார். நான் நல்லா தான் சார் செய்வேன். ஆப்போ செஞ்சுட்டு ஊர்க்கா சைட் டிஷ்க்கு தொட்டு சாப்பிட்டா எப்படி சார் சாப்பிட ஊர்க்கா சார் முடியும்? பாயா செஞ்சு கொடுத்தேன் சார் நான். காலையில ஆப்ப ஆட்டுக்கால் பாயோட வேற ஒரு ஆள் என்னங்க சார்? வாரத்துல ஒரு நாள் அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அதை மட்டும் தான் சார் மாசம் இருங்க. இப்ப செஞ்சுட்டாங்கற ஒத்துக்கிறீங்க? சரி சார், செஞ்சுட்டாங்கனே வச்சுக்கலாம் சார். ஒரு நாள் நீங்க அத ஒரு நாள் செய்றாங்க, இத ஒரு நாள் செய்றாங்க சார். ஓகே. முந்தின நாள் ஆட்டுக்கால் பாயா இருந்துச்சுல, ஒரு நாள் செஞ்சாங்க சார். அன்னைக்கு சாப்பிட்டீங்களா நீங்க? அன்னைக்கு சாப்பிட்டேன் சார்.
செஞ்சு வச்சா மறுநாள் செஞ்சு சாப்பிடலாம் சாப்பிட சார். மாட்டாங்க சார், கிளம்பிடுவாங்க. நான் வெயிட் பண்ண 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியாது, கிளம்பிட்டேன், தோ போயிட்டேன், கிளம்பிட்டே இருப்பாங்க. ஓகே, வேற உங்க அம்மா வீட்டு சாப்பாடு எதை மிஸ் பண்றீங்க நீங்க புருஷன் வீட்டில்? ஆக்சுவலாக எங்கள் அம்மா வீட்டில் வந்து டெய்லியுமே நான்வெஜ் தான் சார் இருக்கும். சீ ஃபுட் தான் செய்வாங்க டெய்லியுமே. எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் கூட நான்வெஜ்ஜில் ஒரு காரக்குழம்பு அது மாதிரி வச்சா கூட அது எக்கு இருக்கணும், இல்லைனா அது சாப்பிடவே மாட்டாங்க எங்கள் அப்பா. அப்படியே பழகிட்டோம், டெய்லி நான்வெஜ். எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தால் வாரத்தில் ஒரே நாள் அந்த சண்டே மட்டும் அது ஃபிஷ் தான் செய்வாங்க, வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. எனக்கு சம்டைம்ஸ்லாம் வெறுப்பாக இருக்கும். ஆஃபீஸ்லேருந்து வந்தாலாம் ஒரு வெள்ளை சாம்பார் வச்சு ஒரு அப்பளம் வறுத்து வச்சுருப்பாங்க. பார்க்கும் போதுல நான் சம்டைம்ஸ் அழுதுலாம் இருக்கேன். ரூம் உள்ள போயிட்டு வெளில அழுதாலாம் சிரிச்சிருவாங்க சொல்லிட்டு ரூம் உள்ள போயிட்டு அழுதுலாம் இருக்கேன். ஐயோ எங்கள் அப்பா வீட்டை எப்படி மிஸ் பண்ணுறா அப்படின்ட்டு. எப்படி சாப்பிட்ட போனா இப்படி சாப்பிட வைக்கிறாங்க சார், என்ன சார் பண்ணுறது? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா தோசை சுட்டு கொடுப்பாங்க. நான் தோசை சாப்பிடுவேன். ஒரு 3 தோசை சாப்பிட்டேன்னா 4வது தோசை சாப்பிட்ணுன்னு தோணும். மைண்டில் வச்சுருப்பேன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. வேணுமான்னு கேட்பாங்க, போதுமான்னு சொல்லிவிடுவேன். ஆனாலும் ஒரு தோசை சுட்டு எடுத்து வந்து வச்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. சாப்பிட்ற அப்படின்வாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதே மாதிரி 3 தோசை சாப்பிட்ருவேன். 4வது தோசை வேணுமான்னு கேட்பா, போதுமா அப்படின்னா டப்புன்னு ஆஃப் பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது ஆப்வியஸ் தான் சார். போதும் அப்படின்னா ஆஃப் தானே பண்ணணும், வேற என்ன பண்ணணும்? வேணுமா பின்னாடியே போயிட்டு இருக்க முடியும் சார், அதுதான் சொல்லுங்க. அம்மாக்கும் உங்களுக்கும் வித்தியாசம். சி அப்படிலாம் கிடையாது. இப்போ மனைவி தன் பிறந்த வீட்டு பெருமைகளை அல்லது பிறந்த வீட்டு இயக்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற சின்ன விஷயங்கள் இருக்குது. உங்கள் கணவர் அல்லது மனைவிக்கு நான் வந்து இப்படி ஒன்று செய்ய நினைக்கிறேன், என் கணவர் எனக்கு இதை வாங்கி கொடுத்தா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அதை சொல்லுவீங்க? ஆக்சுவலாக எனக்கு வந்து சர்ப்ரைஸ் எனக்கு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அவர்கிட்ட. எனக்கு வந்து ரொம்ப லவ் பண்ணணும். அவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டார். கேட்டால் அது எனக்குள்ளே இருக்கு அது உனக்குள்ளே வச்சு என்ன பண்ண போகிறது, எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அது எனக்கு புரியும். அதை பண்ணவே மாட்டார். எனக்கு ரொம்ப ஆசை. நான் எனக்கு 1 மந்த் பர்த்டே வருது, நான் 1 மந்த் பிஃபோரே யோசிப்பேன், நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், நமக்கு இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார். இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஓவராக இருக்கும் எனக்கு. ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணவே மாட்டார். ரொம்ப நார்மலாக போகுமா, வெறுப்பார். என்னடா இது, நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி கிடைக்கவே மாட்டேது. அது மாதிரி சர்ப்ரைஸும் பண்ணதில்லை, ஒரு ப்ரொபோசல் பண்ணதில்லை. இப்படியே தான் போயிட்டு இருக்கு லைஃப். இன்னும் நான் அதை எதிர்பார்த்துட்டே தான் இருக்கேன். மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது, இன்னும் நான் எதிர்பார்த்துட்டே தான் நமக்கு இருக்கேன். என்ன வருமோ அதுதானே பண்ண முடியும். இந்த முகத்துக்கு அவ்வளோதான் வரும், இந்த மூஞ்சிக்கு அவ்வளோதானே வருது, இந்த மூஞ்சில ரியாக்ஷனே வராது. அப்போ சொன்னது தான் சார் மல்லிப்பூ கூட சேர்ந்து வளையல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேட்பேன் நான். அது ரெண்டும் சொல்லி பார்த்துறேன். அது வந்து செய்கையிலையும் சொல்லியாச்சு, வார்த்தையிலையும் சொல்லியாச்சு. இன்ன வரைக்கும் அவர் செய்யல. 6 மந்த்ஸே ஆயிடும், இன்னும் ஒரு 14 டேஸ் வந்துச்சுன்னா. என் கணவர் எனக்கு இதை வாங்கி கொடுத்தா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அதை சொல்லுவீங்க? நான் காலேஜ் படிக்கும்போது 3 வருஷம் படிச்சிருக்கேன். எப்படியும் வருஷத்துக்கு 2 மொபைல் தொலைச்சிருவேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஃபோன் தான் வச்சுருந்தேன். அது ஃபுல்லாக டிஸ்பிளே உடஞ்சி ஃபுல்லாக இவங்க கிட்ட ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு கடைசி வரைக்கும் கேட்டு வாங்கி கொடுக்கல. அப்பவும் எங்கள் அப்பா பார்த்துட்டு காலேஜ் போகிற இப்படி உடஞ்ச ஃபோனை வச்சிருக்கிற, அப்பா வேணா வாங்கி தரட்டா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் இப்பவும் அப்பா கிட்ட கேட்டால் இவங்க தான் நினச்சிக்குவாங்க, இல்லைன்னா வேணாம்ப்பா அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் இதை வந்து உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா புது ஃபோன் வாங்கினாரு. வாங்கி அவர் வச்சுக்கிட்டு அவர் யூஸ் பண்ண ஃபோனை எனக்கு கொடுத்தாரு. படிக்கிற பிள்ளை எதுக்குன்னு 3 ஃபோன் வந்து தொலைக்கிறாங்கன்னா எதுக்கு தொலைக்கிறாங்க? பத்திரமா வச்சுக்கிற வேண்டியதானே. நான் ஒரு ஃபோன் கொடுக்குறேன், அதை பத்திரமா வச்சுக்கிற வேண்டியதானே. நாங்கள் வந்து அப்படி பழகி கொடுக்குறோம். வாழ்க்கையவே நாங்கள் வந்து பழகி கொடுத்து வளர்க்குறோம் சார். அப்படி இருக்கும். ட்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் சார். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ செகண்டரி. இது வரைக்கும் கல்யாண நாள் அன்னைக்கு கூட நீ நல்லா இருக்குன்னு வாய் தரணும். நானாக போய் கேட்பேன் நல்லா இருக்கான்னு. அப்போ கூட சார் சரியா போடு, அவ்வளோதான். ஒரு நாளாக நல்லா கூட இல்லாமல் கூட இருக்கட்டும் சார். வாயை தருந்த நல்லா இருக்கா இல்லைங்களா, இது ஒரு 14 வருஷத்தில் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது சார். சார் 14 வருஷம் சொல்றாங்க. அதனால சார் இப்போ கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் தான் கேட்குறாங்க. அது நான் பார்க்குறேன், ஓகே நான் அப்படியே வச்சுக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னது இல்லையா நீங்க? அதுதான் சொல்றேன், சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கேன் சார். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார். நான் இப்போ அவங்க இதெல்லாம் சொல்றாங்களே, நான் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சார், ஃபர்ஸ்ட் இயர் ஐ திங்க், நான் வந்து ஒரு ஃபைனல் இயர் இருக்கேன். இவங்க இன்னொன்னுத்தையும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணல சொல்கிறாங்க. இவங்க திடீர்னு 1 டே வந்து டெல்லிக்கு போயிட்டாங்க, காலேஜ் டூராக போயிருக்காங்க. இவங்க போயிட்டு நான் 1 டே பார்த்து சென்ட் ஆஃப்லாம் பண்ணிட்டேன். ட்ரெயின் ஏற்றிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. நான் மறுநாள் வீட்டில் இருந்து எனக்கு அந்த மைண்டே ஓடல, சரி இவங்களை அனுப்பிட்டமேன்ட்டு. எங்கள் வீட்டில் ஒரு பொய் சொல்லிட்டு அதுக்கு மறுநாள் காலையிலேயே நான் ஃப்ளைட்டை பிடிச்சி இவங்க வந்து தாஜ்மஹால் ஆக்ரா போகிறாங்க தாஜ்மஹால் பார்க்கறதுக்கு. அதுக்கு 1 hour முன்னாடியே நான் இயர்லி மார்னிங் எழுந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஆக்ரா போய் டெல்லி இறங்கி அங்கே போயிட்டு இவங்களுக்கு முன்னாடி போய் நின்று தாஜ்மஹால் நின்று இவங்க என்ட்ரி ஆகும்போது ஆப்போசிட்டில் நின்று இந்த அளவுக்குலாம் நான் வந்து அவங்கள லவ் பண்ணும்போது இவங்கள சர்ப்ரைஸ்லாம் பார்த்து பண்ணியிருக்கேன். சார் பே பண்ணல
செகண்டரி சார். வளர்த்தா சார் ஊருக்குள்ள வளர்த்து கடைக்கார எல்லாம் உள்ள கேட்டாங்க சார் இந்த அளவுக்கு ஒரு மைண்ட் தாட்டோட பண்றவனுக்கு ஜஸ்ட் அவங்க ட்ரெஸ் பண்றாங்கன்னா அதை சொல்லாம இருக்க முடியாது இல்ல சார் சார். அதெல்லாம் குறை சொல்லியிருக்கேன். சொல்லல சிம்பிள் சார், திங் அதே மாதிரி என்னோட லவ்வை வந்து அக்செப்ட் பண்றதுக்காக அவங்க வீட்ல நீங்களும் பல சாகசம் தான் பண்ணிருக்கீங்க. வீட்ல பண்ணாங்க போயிட்டு சார், அவங்க நிறைய. வீட்ல பேசணுன்றதுக்காக சார், வீட்ல அவங்க அப்பா ஒத்துக்கணுன்ற காரணத்துக்காக இவங்க ஃபேமிலியா ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஒரு சங்கத்து ட்ரிப்பா வந்து கன்னியாகுமரி போறாங்க. அங்க கன்னியாகுமரி போய் ஒரு நாள் ஃபுல்லா இவங்க எங்களா போறாங்கன்னு அவங்களுக்கு தனியா, நான் மட்டும் தனியா போறேன். இவங்க ஒரு குரூப் 50 பேர் இருக்குது. அந்த குரூப் மாட்டினா அங்கேயே கைமாசம் தான் எனக்கு. ஆனா இவங்களை ஃபாலோ பண்ண போனேன். ஒரு இது இருக்கணும், யூனிக்கான ஒரு பிளேஸ் இருக்கணுன்றதுக்காக அவங்க அப்பா கிட்ட திருவள்ளுவர் சிலை போகும்போது அவங்க எல்லாம் கொஞ்சம் காமா இருக்கிறாங்க. அப்போ நேச்சரை ரசிச்சுன்னு சரி இங்க பேசினா கோவப்பட மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்கன்ட்டு அங்க போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டோம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம லவ் தான் ஒரு யூனிக்கான பிளேஸ்ல லவ் பண்றோம்னு சொல்றதை விட இதன் மூலமா நீங்க சொல்ல வர்றது நான் இத்தனை சாகசம் பண்ணவேன் ஒரு ட்ரெஸ் பண்ண நல்லா சொல்ல சொல்லிருக்க மாட்டேனா. நான் பெருசா நீ பண்ண ஓகே நான் ஒத்துக்கிறேன். நான் கேக்குறது சின்ன அந்த ஒரு வார்த்தை இப்ப கூட வாயத்துல நல்லா இருக்குன்னு வரல, நீங்க பண்ணதெல்லாம் தான் வருது தவிர அந்த ஒரு வார்த்தை நான் கேக்குறேன். வேற எல்லாத்துலயும் ஐ எம் ஃபுல்ஃபில்டு. சார் ஆக்சுவலாக எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அவங்களுக்கு ஒரு gift பண்ணேன் சார். அவங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தேன். இதுவே எங்கள் அச்சா இருந்திருந்தாங்கன்னா எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணி அதை அவங்களுக்கு அங்கே ப்ரெசென்ட் பண்ணலான்னு ஆசையோடு வருவேன். அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா இருக்கணும், அச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். கஷ்டமாக இருக்கும் அது. சார் எனக்கு எதுவுமே வேண்டாம். பட் இவர் என்னன்னா ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப மெனக்கெடுவார். எப்படின்னா என் டேடி இருந்தால் இது செஞ்சுருப்பாரு, அப்போ நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோமா, இது பண்ணுறோம் எல்லாமே யோசிப்பார். யோசிச்சு என்னை கேட்பார், எல்லாம் ஆல் ஓகேவா, ஏதாவது வேணுமா. அவருக்கு அவர் பண்ணுறது திருப்தியே இல்லாத மாதிரி அவருக்கே இருக்குது. இப்போ என் அப்பா எப்படின்னா ரொம்ப போல்டு, ரொம்ப போல்டு. எனக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக இவர் இருப்பார். ரொம்ப சைலண்ட், ரொம்பலாம் யார் கூடயும் பேசினதில்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பழக தெரியாது அந்த மாதிரி. இப்போ நான் என் அப்பா மாதிரி ஆயிட்டேன். இவர் எனக்கு பாப்பா சொல்லுவாரு, பட் நான் தான் இவரை கைட் பண்ணுவேன். அவரும் உங்க அப்பா மாதிரி ஆயிட்டாரு. காரியம் செய்வார் வாங்க. இதுக்கு எனக்கு அதான் எனக்கு இது பார்க்கும் போதும் அப்பா அதனால அவற்றில சொல்றீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா என் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு அப்பாக்கும் மேல எல்லாமாவே உனக்கு பிரவீன் கிடைச்சிருக்கான், நீ சும்மா கோவம் படாத, நீ வந்து ரொம்ப அப்படியே இதெல்லாம் இல்லை, நீ ராணி இல்லை, அதெல்லாம் மறக்கணும், நீயும் இப்போ சாதாரண பொண்ணு, அவரோட ஒய்ஃப் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவார். நீ எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா உன் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் மித்து அப்படின்னு அம்மா. சார் அவங்களோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப லைஃப்பில் முக்கியம் சார். அச்சா இல்லைன்ற ஃபீல் எப்பயுமே அவங்களுக்கு வந்துடக்கூடாது சார். ஸோ என்னால் முடிஞ்சது பாப்பாவுக்கு அப்போ ஆசைப்பட்ட மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். லைஃப் லாங் அவ்வளோ சந்தோஷமாக எப்பயுமே நான் குழந்த மாதிரியே பார்த்துப்பேன் சார். நம்ம நிகழ்ச்சி தொடங்கினதுலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட்டின் காரணமாகத்தான் எங்கள் வீட்டில் என்னைமா செய்வாங்க அப்படிங்கிறது வருது. அவருடைய கம்ப்ளைண்ட் சொல்கிறோட எக்ஸ்பெக்டேஷனாக சொல்லணும், எதிர்பார்ப்புன்னு. ஏன்னா அவங்க பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப இயல்பாக சாதாரணமாக எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுப்பாங்க,
ஆனால் இவர் எனக்கு முதல்ல வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. 2 ஃபோனும் பேச போது இன்றைக்கி இருக்க பொருளாதார சிக்கல் என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனால் எப்பொழுதுமே தன்னால் இயலும் என்றால் அதை எல்லா கணவனும் திருப்பி செய்யத்தான் ஆசைப்படுறான். அது யாருமே செய்யக்கூடாது வேண்டான்னு சொல்கிறது நினைக்கிறது இல்லை. அவனுக்கு அதை செய்ய முடியாத 100 சிக்கல் இருக்குது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா மனைவியின் அசைவுகளை அறிந்து கொள்வது தான். ஒரு ஜோசியக்காரன் தான் இருக்க கோள்களை எல்லாம் பார்த்து குறி சொல்கிற ஒருத்தன். அவனுக்கு கடைசி வரையும் தன் மனைவியின் குணம் என்னன்னு புரியவே இல்லை. சாதிங்கிற ஒரு கவிஞருடைய கவிதையை வைரமுத்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார், எல்லா நதிகளும் என் ஓடம்ங்கிற புத்தகத்தில். அதில் அவர் சொல்லுவார், உலகத்தில் இருக்க கோள்களை எல்லாம் பார்த்து குறி சொல்றியடா, பொண்டாட்டியை புரிஞ்சுக்க வேணாமா? மனைவியின் அசைவுகளை அறிந்து கொள்ள முடியாத நீயா கோள்களின் அசைவுகளை தெரிந்து குறி சொல்ல போகிறாய் எப்படிமா? இதுதான் முதல்ல இல்லையா? இந்த அசைவு புரிஞ்சதுனால தான் அவர் நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொண்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறாரு முடியும் போது. இது ரொம்ப முக்கியம். என் அம்மாவை போல் அவள் இல்லைன்னு சொல்கிறோம்ல, இருக்கவே முடியாது. ஏன்னா அம்மாவுடைய எல்லா நேர எதிர்பார்ப்புமே என்னவாக இருந்துச்சு போன தலைமுறையிலனா, புருஷன் எப்போ வீட்டுக்கு வருவார், புள்ள எப்போ வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு வந்து பிள்ளைக்கு என்ன செய்வோம், அது மட்டும்தான் இருந்துச்சு. மனைவி வீட்டுக்கு வரும்பொழுது என்னவா வர்றான்னா, புருஷன் காப்பி குடித்தானா, புள்ள காப்பி குடிச்சாங்கிறத விட இன்னைக்கு ஆஃபீஸில் உள்ள வேலையை நாளை காலையில் போய் சப்மிட் பண்ண வேண்டியதுக்கான பிரச்சனைகளோடு சேர்ந்து அவள் வர்றா நம்மளை போலவே. அப்போ இந்த நம்ம வேலை பார்ப்பதை போல அவளும் வேலை பார்க்குறா, நம்ம இருக்க டென்ஷன் அவளுக்கு இருக்குது. அதனால நம்மளும் அதை பகிர்ந்துக்கோங்கிற இடத்துக்கு வரும்பொழுது தான் இந்த கம்பேரிசன் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மறுக்கிறோம். நீ பார்க்குற வேலை ஈஸியான வேலைங்கிற எண்ணத்தில் இருக்கும். இல்லை, 2 பேருக்கு ஒரே வேலை தான். அப்போ அதனால தான் இந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம தான் அதை மாற்றிக்கொள்ள வேணும் இல்லையா? 10 ஆண்டு கால காதலுக்கு பிறகு காதலிக்கு முன்னாடி போய் ஆக்ரால தாஜ்மஹாலை பார்க்கணும் போய் நின்று ஒருத்தர் இல்லையா? இன்னைக்கு பொண்டாட்டி ஆப்பம் சுட்டா சாப்பிட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை அவருக்கு. என்னப்பா நீ ஆக்ரா வரையும் போன ஆப்பத்துக்கு நேரம் இல்லைங்கிற இப்போ அப்படின்னு. அப்போ ப்ரையாரிட்டி மாறுது இல்லையா? அது மாறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் எது ரொம்ப 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 முக்கியம்னா பொண்டாட்டி தான் முக்கியம். ஏன்னா அம்மாவை விட அம்மாவுக்கு நம்ம சாய்ஸ் இல்லை, அம்மாவுக்கு நம்ம ஆக்சிடெண்ட்டு. ஆனால் பொண்டாட்டிக்கு நம்ம சாய்ஸு. அவளுக்கு முன்னாடி நம்மளை விட சிறந்த சாய்ஸ் 4 இருந்துச்சு இல்லையா? அந்த 4 நம்ம புறக்கியிருக்கா நம்மளை. அதனால கடைசி வரையும் தாங்கணும். அதனால தான் ரொம்ப 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 நான் அத்தனை தடவை அழுத்தினேன், மனவாழ்வு சிறக்கணும், இதை போல மகிழ்ச்சி எப்பொழுது நிலைக்கட்டும். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவருக்கு கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 விலையுள்ள புத்தகம். அந்த புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறவர் கௌரா பதிப்பகம் வழங்கும் புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறுறது அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் இந்த பக்கம் இருந்து பரிசா பெறுறது அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் இந்த பக்கம் பரிசா பெறுறது. அவர்கள் எல்லாரும் அந்த வீட்டில் நல்லவங்க தான், ஆனால் எனக்குன்னு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் வேணும்ல, ஒரு பிரைவசி எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்களே, வாங்க. ஏன்னா அதை நான் பேசி முடிக்கும்போது சொல்லவும் விட்டுட்டேன். அவங்க சொன்ன கருத்து ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அது வந்து தனிமைன்னு அர்த்தம் இல்லை, நான் உங்களை விட்டு விலகி இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அவளுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அவளுக்கான தனியான ஒரு ஸ்பேஸ்னு. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம், அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம், அட்லீஸ்ட் ஒரு சின்ன 10க்கு 10 அறை அப்படிங்கிற ஒரு ப்ரைவசி ரொம்ப முக்கியம், ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியங்கிறது இல்லை. அது ரொம்ப பிரமாதம் சொன்னாங்க அவங்க. அதுக்காக கேஏஜி டைல்ஸ் வழங்க ஒரு 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வச்ச பரிசா பெறுறது. ஆமாம் வாங்க, நீங்கள் தான். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் கோ வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் அன்னை டேட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் இண்டிகஸ் பெயிண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.